சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்கு கிடைக்க இருந்த 2 லட்ச ரூபா பணம் இங்கே சிந்தாமணியால் கிடைக்கலன்னு தெரிஞ்ச விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் சொல்லி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வர சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதில் ஸ்வீட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரவியும், என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களேன்னு கேட்க, அது என்னவோ தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால எல்லாரும் இப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், சீக்கிரமாக வந்துடு ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதிக்கு விஜயா மேலே ரொம்ப சந்தேகம் வருது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இப்படி ஆன்ட்டி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக அதுவும் ரெஸ்டாரண்ட் சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு ரவியும் ஸ்ருதியும் இங்கே விஜயா சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க. இதனால் ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தேகம் வருது. மீனா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்துடுறாங்க. இப்படி மீனா சாப்பிடாம ரொம்ப சோகமா அமைதியா அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரவி வந்து ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, என்னாச்சு ஸ்ருதி, நீ சொன்ன மாதிரியே தான் நடக்குது. மீனா நீ சோகமா இருக்காங்க, ஆனா என் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன ஏதுன்னு தெரியலையே. இங்க அண்ணியும் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி இங்க மீனா அன்னைக்கு உதவி செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இங்கே மீனாக்கா என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க, நாம் கண்டிப்பாக உதவி செஞ்சு மீனாக்கா பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வெளியில் போயிட்டு வந்த அண்ணாமலை நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்டேயும் விஜயக்கிட்டையும் சொல்கிறாங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருமா, நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு என்னையே ஏமாத்துறான் அப்படின்னு சொல்ல மீனாக்கு அப்போ தான் புரியுது, எல்லாரும் ஏமாத்துறாங்க, அப்போ நாமளும் ஏமாற்றி தான் நம்ம பணத்தை வாங்க வேண்டியது. நம்மளையும் இப்படி தானே அவமானப்படுத்தி ஏமாற்றி அந்த இடத்துலேருந்து அனுப்புனாங்க, சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக ஸ்ருதிக்கிட்ட இதை பற்றி சொல்லணும், நமக்கு ஸ்ருதி என்ன வேணாலும் உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ருதிக்கிட்ட மீனா நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், என்ன சொல்கிறீங்க மீனா, இதுக்காக தான் நீங்கள் சோகமாக இருந்தீங்களா, இதனால தான் சாப்பிடாம இருந்தீங்களா, நானும் ரவியும் எத்தனை முறை கேட்டோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முத்து இல்லாதப்ப நீங்கள் எங்ககிட்டயாவது சொல்ல வேண்டாமா, நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறீங்களே, உங்களை யார் ஏமாத்துனது, என்னை கூட்டிகிட்டு போங்க, 2 பேரையும் வெளுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், அப்படியெல்லாம் நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சிடக்கூடாது, என்னை நம்பி ஒரு ஃபினான்சியர் பணம் கொடுத்துருக்காரு, அவருக்கு வேற பணத்தை திருப்பி தரணும், எனக்கு தெரியும், இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்த அந்த ஆள் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை எப்படி அவங்க 2 பேரும் ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி நானும் ஏமாற்றி என் பணத்தை வாங்கணும், என்னை பற்றி அவங்க 2 பேர்த்துக்கும் சரியாக புரிய வரணும். ஏன்னா இப்போ எனக்கு பணமும் கிடைக்கல, நான் போய் அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக கேட்டாலும் யாரும் என்னை நம்பி டெக்கரேஷன் ஆர்டரும் தரமாட்டிக்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல ஸ்ருதி அப்படின்னு கண் கலங்கி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, கவலைப்படாதீங்க, நீங்கள் பூ கொடுத்துட்டு வாங்க, என்ன ஏதுன்னு நாம் தெளிவாக ஒரு முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்களோட வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா பூ கொடுக்க கிளம்புன உடனே விஜயாவுக்கு கோவம் வருது. என்ன இந்த மீனா ஏதோ 2 லட்ச ரூபா பணம்லாம் கிடைக்கலன்னு சோகமாக வீட்லேயே இருப்பான்னு பார்த்தா கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பூ கொடுக்க கிளம்பிட்டா. இந்த பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஒரு நாளைக்கு 200 300 கிடைக்கும், இதுக்கெல்லாம் போய் வெளியில் சம்பாதிக்கணும்னு கிளம்புறாளே இவ, சீக்கிரமாக இந்த பூ கொடுக்க போகிற வேலையவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இங்கே மீனா வெளியில் சோகமாக கிளம்புறத பார்த்துட்டு விஜயா சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய அம்மாவை பார்க்க மீனா அங்கே போகிறாங்க. சீதா கிட்டேயும் தன்னுடைய அம்மா கிட்டேயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க மீனா. என்ன செய்யனே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினச்சா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்குன்னே யாராவது வந்துடுறாங்கம்மா. இப்போ என் வீட்டுக்காரரும் இல்லை, தனியாக இருந்து என்னால் எப்படி சமாளிக்கன்னு தெரியல, கடன் வேற வாங்கியிருக்கேன், என்னை நம்பி அங்கே வேலை பார்க்க வந்தவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க மீனா. உடனே சந்திராவும், ஏன் மீனா, ஏற்கனவே நீ வெளியில் வேலைக்கு போகிறது உங்கள் அத்தைக்கு பிடிக்காம சிந்தாமணி கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டதா சொன்னியே, இப்பயும் உன் அத்தை இப்படி ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, அதனால தான் நீ இங்கே கஷ்டப்படுறத பார்த்து உன் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், யார் என்ன திட்டம் போட்டாலும் என் பணம் எனக்கு வந்தாகணும், என்னை ஏமாத்தினவங்கள நானும் ஏமாற்றி அவமானப்படுத்துவேன், என் பணத்தை வாங்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க மீனா. மீனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்கும் போகலை, சரியாக பூ கொடுக்கவும் போகலன்னு உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, ஏன் மீனா, முன்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போக மாட்டியா, ஏன் கேட்குறேன்னா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்த, அதான் அந்த முத்து கூட உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசினானே, இப்போ என்னாச்சு, வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்க, ரொம்ப சோகமாக இருக்க, சரியாக சாப்பிடக்கூட மாட்டிக்கிற, முத்து ஞாபகத்தில் இருக்கிறியா இல்லை டெக்கரேஷன் ஆர்டர் எதுவும் வரலன்ற சோகத்தில் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த ஸ்ருதியும்,
முத்து ஞாபகத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்றைக்கும் மீனா சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனா சோகமாக கவலையில் இருக்கிறதுனால தானே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க விஜயாத்த. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் மீனாவுக்கு உங்களால் தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியும். அந்த பிரச்சனையை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிச்சேன்னா மீனா வேணால் சும்மா இருக்கலாம், ஆனால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் என்னம்மா செய்ய போகிறேன்? அந்த மீனா வேலைக்கு போனால் எனக்கு என்ன, போகலைன்னா எனக்கு என்ன? வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவள் எங்கே வேணாலும் போகட்டும், அதை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. உடனே மீனாவும் என்ன செய்யனே தெரியல. ஃபினான்சியர் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. நாளைக்கு என் கூட வரீங்களா ஸ்ருதி? அவர்கிட்ட போய் பேசுவோம், என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல, நான் வரேன் மீனா, உங்களுக்கு உதவி செய்ய தானே நான் இருக்கேன். என்ன பிரச்சனையை தான் இத்தனை நாள் சொல்லாமே இருந்துட்டீங்க. முத்து வரதுக்குள்ளே உங்கள் பணத்தை அந்த சிந்தாமணிக்கிட்ட இருந்தோம், அந்த உங்களை ஏமாத்தின ஆளுக்கிட்ட இருந்தும் நான் வாங்கித்தரேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீனாவை கூட்டிகிட்டு இங்கே ஸ்ருதி ஃபினான்ஷியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஃபினான்சியர் மீனாவை பார்த்துட்டு, ஏமா மீனா, அன்னைக்கு ஏதோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு 2 நாளையில் பணம் தந்துடுவேன்னு என்கிட்ட நீ தானம்மா 1.25 லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன்னு கேட்க, ஆமாம் சார், நான் தான் பணத்தை வாங்கிட்டு போனேன், ஆனால் திருப்பி தர முடியல சார் அப்படின்னு கேட்க, அதுதான் ஏன்னு சொல்லி கேட்க உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தை திருப்பி தர வேண்டாமா? இல்லைன்னா அடுத்த மாதம் பணத்தை தரனாவது நீ சொல்லியிருக்கணும். உனக்காக வட்டி பணமும் வேண்டான்னு சொன்னேன்ல, உன்னை நம்பி நான் பணம் கொடுத்ததுக்கு என்னம்மா என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு ஃபினான்ஷியர் கேட்குறாரு. அதுக்குடனே ஸ்ருதியும், சார் சார் பார்த்து பேசுங்க சார், மீனா யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க தான் இப்போ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு வருமானமே வராமல் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. மீனாவை இப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க சார், அதுவும் ஏன் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அதுக்குடனே ஃபினான்சியரும், அன்னைக்கு என்னம்மா உன் தம்பியை கூட்டிகிட்டு வந்த, உனக்கு சப்போர்ட் பண்ண, இன்னைக்கு வேற யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்க? நீ மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கிறதுக்கு நீ அதுக்கு என்கிட்ட பணம் கொடுக்காம என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? சரிப்பட்டு வராதுமா மீனா, சீக்கிரமாக பணத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது மீனா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சிந்தாமணின்ற ஒருத்தவங்களும் எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை தந்த ஒரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு இப்படி செஞ்ச ஆர்டருக்கு எனக்கு பணம் தராமல் ஏமாற்றிட்டாங்க. நான் வேறு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஏமாற்றிட்டாங்க சார். நான் நம்பி தான் இந்த வேலையை எடுத்து செஞ்சேன். இப்போ உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியல, என்னை நம்பி வந்த வேலை செஞ்சவங்களுக்கும் பணம் கொடுக்க முடியல சார். அதான் இதை பற்றி சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். இன்னும் 1 வாரம் எனக்கு கொடுங்க சார், அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஃபினான்சியரும், ஏமா மீனா, யார் பேரை சொன்னேன் அப்படின்னு கேட்க, அதுவா சார், வேறு ஒன்றும் இல்லை, சிந்தாமணி சார். டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எனக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 25 வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சிட்ருக்காங்க சார். அவங்க தர வேண்டிய பணம் தான் சார் அது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபினான்சியருக்கு தெரிய வருது, நம்ம மனைவி சிந்தாமணி தான் இப்படி மீனா கிட்ட தன்னுடைய வேலையை காமிச்சு இங்கே தான் வேலை பக்கமே மீனா வரக்கூடாது, எந்த ஒரு வேலையும் மீனா செய்யக்கூடாதுன்னு இப்படி ஏமாத்திருக்கா போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த சிந்தாமணி திருந்தவே இல்லையா? என்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது, ஆனாலும் சிந்தாமணி அவள் வேலைக்காக மற்றவங்கள ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு இங்கே சிந்தாமணியை பற்றி ஃபினான்சியருக்கு புரிய வருது. ஆனால் சிந்தாமணி தான் ஃபினான்சியரோட மனைவின்னு தெரியாத மீனாவும் சிந்தாமணியை பற்றி சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. நான் யாருடைய வேலையிலையும் தலையிடணும்னு நினைக்கல சார், நான் அவங்க எந்த பிரச்சனையும் செய்யலை, ஆனால் அந்த சிந்தாமணி தான் தேடி பிரச்சனை தராங்க. நான் எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்யக்கூடாதுன்னு இப்படி அவங்க திட்டம் போட்டு செஞ்சு என்னை ஏமாற்றிட்டாங்க சார். மற்றபடி உங்கள் பணத்தை திருப்பி தரக்கூடாதுன்னு நான் என்றைக்கும் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு மீனா அழுகிறாங்க. மீனாவோட நிலைமையை அங்கே ஃபினான்ஷியர் புரிஞ்சுக்கிறாரு. மீனா பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு அவருக்கு தெரிய வருது. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, சார், மீனாவுக்காக நான் வேணும்னா பணத்தை தரேன். ஏன்னா இன்னும் நீங்கள் மீனாவை நம்பலன்னு நினைக்கிறேன், அதனால் மீனா வாங்கின பணத்தை வேணும்னா நான் திருப்பி தரேன் சார். ஆனால் மீனாவை தப்பாக நினச்சிடாதீங்க, மீனா ரொம்ப நல்லவங்க. எனக்காகவே என் வீட்டில் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் மீனாவுக்கு உதவி செய்ய நான் வந்தேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். மீனா, நான் வேணும்னா இவர்கிட்ட வாங்கின அந்த கடன் பணத்தை கொடுத்துருட்டுமா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், வேண்டாம் ஸ்ருதி, எனக்குன்னு யாரும் உதவி செய்ய வேண்டாம், என் கூட நீங்கள் வந்தீங்களே அதுவே போதும், என் பணம் தான் எனக்கு திருப்பி வரணும். அந்த சிந்தாமணியவும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ஏமாத்துன அந்த ஆளையும் நான் சும்மா விட மாட்டேன். எப்படியாவது நான் ஒரு திட்டம் போட்டு அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கிடுவேன். அது வரைக்கும் என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சார், நான் எப்படியாவது பணத்தை தந்துடுவேன்னு சொல்ல, அப்போ தான் இந்த ஃபினான்சியர் சொல்கிறாரு, ஏமா, அந்த சிந்தாமணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும்.
நீ அழாதம்மா மீனா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு உன் குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கிற உன் நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது. அதை புரிஞ்சுக்க போய் தான் உனக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். ஆனால் இப்படி ஏமாந்து வந்து நிற்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு முன்னாடியே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப வருஷமாக செய்கிறாங்க சிந்தாமணின்னு எனக்கும் தெரியும். அவங்க வேலையில் வேறு யாரும் இடையில வந்தாலே சும்மா விட மாட்டா அந்த சிந்தாமணி. அதனால தான் உன்னையும் இப்படி அவமானப்படுத்தி எந்த வேலையும் உனக்கு வரக்கூடாதுன்னு செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் அந்த சிந்தாமணிக்கு பயப்பட மாட்டேம்மா. யாராக இருந்தாலும் சரி, உன் பணம் உனக்கு கிடைச்சாதான் எனக்கும் பணம் கிடைக்கும். அதனால் உனக்கு நான் உதவி செய்கிறேன். யாரும்மா உன்னை ஏமாத்துனது? எந்த மண்டபத்தில் உள்ளவர் உன்னை ஏமாத்துனது அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்க, உடனே இங்கே மீனாவும் எங்கே ஆர்டர் செஞ்சாங்க, யார் மூலமாக இந்த ஆர்டர் கிடச்சிது அப்படின்ற எல்லா உண்மையவும் அங்கே ஃபினான்சியர்கிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்ல, உடனே ஃபினான்சியரும் மீனா கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி அங்கே கையெழுத்து வாங்கி ஏமாத்தின அந்த ஆளை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. அந்த ஆளும் ஃபினான்சியரை பார்க்க வர மீனா ஸ்ருதி 2 பேரும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சார் என்னை வர வச்சுருக்கீங்க, என்ன விஷயம் சார்னு கேட்க, ஆமாம் மறுபடியும் நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நீயும் அந்த சிந்தாமணியும் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, சார் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு வர வச்சு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்தது தான் பெரிய தப்பே தவிர்த்து மற்றபடி எந்த தப்பையும் நான் செய்யலை சார். வேணும்னா இதை படித்து பாருங்கள். இந்த மீனாவே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து மீதி பணத்தை கேட்டால் எப்படி சார் தர முடியும்? நான் சம்பாதிக்கிற பணத்தையும் இவங்களுக்கு தர முடியும்? இல்லை ஏன் சம்பள பணத்தை கொடுக்க முடியுமா? இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க சார். இனி மீனாவுக்கு எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்க போகிறதே இல்லை. இவங்கெல்லாம் சரியான ஆளுங்க, இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கேருந்த ஃபினான்சியர் அங்கே வந்த அந்த ஆளை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. யாரை ஏமாத்த பார்க்குற? நீ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பணத்துக்காக என்னெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியாதா? சிந்தாமணியவே எனக்கு பிடிக்காது. இதில் நீ வேற சிந்தாமணிக்கு உதவி செஞ்சிட்ருக்கியா? உன்னையும் சிந்தாமணியவும் சும்மா விட மாட்டேன். அவள் யாராக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். நாளைக்கு நானே வரேன், சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டுறேன். என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்ச சிந்தாமணி மற்றவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறத என்னால் என்றைக்கும் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அங்கே வந்த அந்த ஆளும் ரொம்ப கோவமாக அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயத்த சிந்தாமணிக்கிட்டேயும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி மீனா ஃபினான்சியர்கிட்ட பணம் வாங்க போயிட்டு உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அவர்கிட்ட சொல்ல ரொம்ப கோவமாக அவர் என்னை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டாரு. நாளைக்கு மீனாக்கு பணம் கிடைக்கலன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அக்கா என்னக்கா, உங்களை நம்பி தானே இப்படியெல்லாம் செஞ்சேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ நான் வசமாக மாட்டிப்பேனோன்னு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, உடனே சிந்தாமணியும் யார் இந்த ஃபினான்சியர்னு கேட்க, தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட தான் மீனா கடன் வாங்கியிருக்கா. ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் ஆகாதே, இதை ஒரு காரணமாக வச்சு என் வீட்டுக்காரர் பெரிய பிரச்சனை செஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே சிந்தாமணியவும் அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்து ஏமாத்தின அந்த ஆளையும் பார்க்குறதுக்கு மீனாவையும் கூட்டிகிட்டு அங்கே ஃபினான்சியர் வராரு. ஃபினான்சியரை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு என்ன செய்யனே தெரியாமல் பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே உடனே என்ன மீனா, யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்க, எதுக்காக என்ன நீ பார்க்க வந்த அப்படின்னு கேட்க, உடனே அந்த ஆளும் அக்கா நான் தான் நேற்றே சொன்னேனேக்கா, தேவையில்லாமல் இந்த மீனா என் மேலேயும் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு சார்கிட்ட சொல்லி இப்படி என்னை வெளுத்து வாங்கிட்டா. நீங்களாவது உண்மையை சொல்லி இங்கேருந்து அனுப்புங்கக்கா. என் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த மீனா ஏமாத்திட்டு இருக்கா, அதை போய் இந்த ஃபினான்சியர் நம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே ஃபினான்சியரும் சிந்தாமணி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ யாரை வேணும்னாலும் ஏமாற்றலாம். உன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ என் மனைவி, உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? இத்தனை வருஷம் என்னையே ஏமாத்தினவளாச்சே நீ, மற்றவங்கள விடுவியா என்ன? பணத்தை கொடுக்குறியா, இல்லை நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் நானே வந்து போலீஸ்கிட்ட சொல்லி உன்னையும் இந்த மீனாவை ஏமாத்தின இந்த ஆளையும் வசமாக மாட்டி விடட்டுமா? என்னை தான் அவமானப்படுத்தி பிரிஞ்சு போனேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு ஆசைப்படுற மீனா மாதிரி ஆளுங்களையும் சும்மா விட மாட்டியா? இப்படி தான் ஏமாற்றி நீ வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே, அப்படி பெருசாக சம்பாதிச்சு என்ன சேர்த்து வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. நீ இப்போ பணத்தை தந்தே ஆகணும். எனக்கு நல்லா தெரியும், மீனா பேசுகிறதுலையே மீனா எந்த தப்பும் செய்யலைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் உனக்கு தானே பழக்கம். என்ன ஏமாத்தினல்ல அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க, இந்த மீனாவுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. எத்தனை வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அந்த மீனா இப்போ வந்தவ, எனக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் அவள் வாங்கிக்கிட்டு பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா என்னால் எப்படி விட முடியும்? வேணும்னா அவள் பூ கொடுத்து சம்பாதிக்கட்டும், அதில் நான் தலையிட மாட்டேன், எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவும் கூடாது,
திரும்பி பணத்தை கேட்டால் நான் தரப்போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா கூட போன ஸ்ருதி ரொம்ப கோவமாக அங்கே எல்லாரும் முன்னாடியும் இங்கே பேசிகிட்டு இருந்த சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னங்க நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மீனாவை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பணத்தை திருப்பி தர முடியாதா? பணத்தை தரலன்னு வைங்க, நானே சும்மா விட மாட்டேன். என்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கே இப்போ தான் தெரியும் இந்த ஃபினான்சியர் உங்களுடைய வீட்டுக்காரர்னு. அதனால் அவர் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் மீனாவோட தங்கச்சி நான். மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மீனாவுக்கு வர வேண்டிய பணம் வரலை, அப்புறம் நீங்கள் எப்படி டெக்கரேஷனோட எடுத்து செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க நானும் பார்க்குறேன். செஞ்ச தப்புக்கு நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவமானப்பட்டு உங்களை தலை குனிய வைப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுப்பா நீங்கள் முன்னேறதுக்கு? நீங்கள் இல்லைன்னா மீனா சந்தோஷமாக அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த ஃபினான்சியர் மாதிரியும் மீனா மாதிரியும் நான்லாம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் பெரியவங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்கள் மரியாதை தரலனா நானும் மரியாதை தரமாட்டேன். இப்போ பணத்தை தரீங்களா இல்லையா? இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமாவும் சமாளிக்கலாம் நினைக்காதீங்க, பொய் சொல்லலான்னு நினைக்காதீங்க. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. உண்மையை எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாங்க சிந்தாமணி. அதுக்குடனே ஃபினான்ஷியரும் பார்த்தியா, நீ டெக்கரேஷன் ஆர்டரில் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சாலும் நீ ஏமாற்ற போய் தான் இப்படி எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நீ எல்லாம் திருந்த மாட்ட, பணத்தை முதல்ல கொடு மீனாவுக்கு அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சிந்தாமணியும் இங்கே ஸ்ருதி வெளுத்து வாங்கினதால் வேறு வழி இல்லாமல் போலீஸ் வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சுன்னா அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஆர்டரை யாரும் நம்மளை நம்பி தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா எப்பயும் போல் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. நான் இருக்கணும், அப்போ தான் மீனாவால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும். இந்த 2 லட்ச ரூபாய்க்காக நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு இந்த மீனா கிட்ட கொடுத்து முதல்ல அனுப்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்ல மீனா எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் ஸ்ருதியாலையும் ஃபினான்ஷியராலையும் மீனாவுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க சிந்தாமணி. பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் மீனா இருக்கிறாங்க. உடனே மீனா அந்த ஆளை பார்த்து சொல்கிறாங்க, என்னையும் என் வீட்டுக்காரர் முத்தையும் எவ்வளோ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினல, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு எனக்கு பணம் கிடைச்சாலும் உங்கள் 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக, பார்த்தீங்களா மீனா, யார் உங்களை ஏமாத்தினாலும் நீங்கள் நியாயமாக வேலை பார்க்குறதுனால மறுபடியும் பணம் உங்களுக்கே கிடச்சிருச்சு. இந்த ஃபினான்சியரே உங்களுக்கு உதவி செய்வாருன்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஃபினான்சியர்கிட்ட பணத்தை அப்புறமா தரோன்னு சொல்ல தான் போகணும். ஆனால் அவர் மூலமாகவே எவ்வளோ பெரிய உதவி கிடச்சிருக்குல்ல. முதல்ல ஃபினான்சியருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க. அவர் போய் அங்கே சிந்தாமணியை வெளுத்து வாங்கினதுனால தான் சிந்தாமணி பயந்து இந்த பணத்தை தந்தாங்கன்னு சொல்ல, இல்லை ஸ்ருதி, அவரால் மட்டும் இல்லை, நீங்களும் எனக்கு துணையாக சிந்தாமணியை என் முன்னாடியே பலார்னு வெளுத்து வாங்கினீங்களே, பார்க்க எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் யார் வழிக்கும் போகிறதில்ல, என் வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்குன்னு பிரச்சனை செய்ய எத்தனை பேர் கிளம்பி வராங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபினான்ஷியருக்கு தர வேண்டிய பணத்தை மீனா ரொம்ப சந்தோஷமாக திருப்பி கொடுத்துட்டு தான் வேலையவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஃபினான்ஷியர் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, இனி மீனா வழியில் நீ தலையிடாத. மீனா ரொம்ப நல்ல வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வழியில் தலையிட்டாலும் இப்படி தான் நீ அவமானப்பட்டு நிற்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனா கிட்ட இங்கே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, மீனா, உனக்கு எப்போ வேணும்னாலும் என்கிட்ட பணம் கேட்டு வாங்குமா. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்வேன். நீ நியாயமாக உழைச்சி முன்னேற தான் போகிற, அதனால் உன் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்பட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. மீனாவும் ஃபினான்ஷியருக்கு நன்றி சொல்கிறாங்க. எப்பயும் போல் மீனா சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த உடனே விஜயாவால் தாங்க முடியல. என்ன மீனா 2-3 நாள் சோகமாக இருந்தா, வீட்டு வேலையை கூட செய்ய முடியாமல் அழுதுகிட்டே இருந்தா, இப்போ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னு ஸ்ருதியை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏமா ஸ்ருதி, இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? ஏன் கேட்குறேன்னா, மீனா 2-3 நாள் சோகமாக இருந்தா, இங்கே வெளியில் கூட ஏதோ வேலைக்குன்னு கிளம்புனாலே, ஆனால் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீ ஏமா மீனா கூட எங்கேயோ போயிட்டு வர, எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே ஸ்ருதியும், வேற ஒன்றும் இல்லை, அந்த சிந்தாமணியும் மீனாவை ஏமாத்துற அந்த ஆளையும் வெளுத்து வாங்கி மீனாக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்னது மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு, அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு உழைச்ச மீனா என்ன ஏமாந்த போய் அனுப்பாங்க?
பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மீனா மறுபடியும் தன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மீனா சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவுக்கு உதவி செய்ய தான் இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போகாமல் மீனா கூட போயிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அந்த சிந்தாமணியை எல்லாரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதுல சிந்தாமணி பயந்து போயிட்டாங்க. இனி மீனா வழிக்கு சிந்தாமணி வரவே மாட்டாங்க விஜயா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? அந்த சிந்தாமணியை நீ வெளுத்து வாங்கினியா? அதுவும் மீனாவுக்காகவா? அப்போ உன்னால தான் இங்கே மீனாவுக்கு பணம்லாம் கிடச்சிதா அப்படின்னு கேட்க, என்னால் கிடைக்கல, இது மீனாவோட பணம், அவங்க நியாயமாக வேலை செஞ்சாங்க, அதனால கிடச்சிருக்கு, மற்றபடி நான் பெருசாக எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க. உடனே விஜயா, என்ன நடக்குதுங்க? மீனா சோகமாக இருக்கிறதுனால 2-3 நாள் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். மீனா இனி என் பேச்சை மட்டும்தான் கேட்பா, வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வான்னு நினச்சேனே. மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து மீனா செய்ய ஆரம்பிச்சிட்டா, பணமும் கிடச்சிருச்சு. சிந்தாமணியவே மீனாவும் ஸ்ருதியும் வெளுத்து வாங்கியிருக்காங்களே. டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு இனி பணம் கிடைக்காது. சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இதனால் பெரிய பிரச்சனை வரும். நாம் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலான்னு நினச்சா மறுபடியும் இந்த மீனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. இது எல்லாத்தையுமே ஸ்ருதி கவனிக்கிறாங்க. ரவி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா, மீனா சந்தோஷமா இருந்தா உங்க அம்மா சோகமா இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. இதே மீனா அழுது சோகமா இருந்தா விஜயாத்த எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதிகமா சாப்பிட்றாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஆனா மீனாவுக்கு ஏதாவது நல்லது நடந்தா மட்டும் உங்க அம்மா விஜயாவால தாங்கிக்க முடியாம எவ்வளோ கோவப்படுறாங்க, எவ்வளோ சோகமா இருக்காங்கன்னு பாரு. ஆனால் உங்கள் அம்மா சோகமாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் மீனா சந்தோஷமாக இருப்பாங்க. மீனா சந்தோஷமாக இருக்க ரவி, நான் என்ன வேணாலும் மீனாவுக்கு செய்வேன். ஆனால் உங்கள் அம்மா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. மீனா இடத்துல நான் இருந்திருந்தா உங்கள் அம்மாவை வெளுத்து வாங்கியிருப்பேன். போனால் போதும் தான் மீனாவுக்காக நான் பொறுமையாக போகிறேன். ஆனால் மீனாவோட நல்ல மனசுக்கு இனி மீனாவுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா எப்பயும் போல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடச்சிருச்சு. இந்த மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வேலையெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு இதை பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா பொறாமையில் ரொம்ப சோகமாகவே இருக்காங்க.